தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திலே தற்பொழுதும் அழுகுரல் சத்தம் கேட்டபடி இருக்கின்றது. இரவு நேரத்திலே உடல்களை ஒப்படைக்க மாட்டார்கள். இப்பொழுது அந்த உடல்களை அடையாளம் காணக்கூடிய பணிதான் காவல்துறையினர் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவே தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெறக்கூடிய ஆலோசனையை முடித்துக் கொண்டு கரூருக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் உறவினர்கள் யாரும் காணவில்லை என்றால் அவர்களுடைய புகைப்படங்களை காவல்துறையினர் வசம் வழங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த புகைப்படங்களை பெற்றுக்கொண்ட பிறகு காவல்துறையினர் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த உடற்கூராய்வு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து அந்த உடலில் அந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் யாரேனும் இருக்கின்றார்களா என்பதை உறுதி செய்து பெயர் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் இறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் கேட்டறியப்பட்டு வருகின்றன. 30க்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 34 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து தனி விமானத்திலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவே புறப்பட இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டு முதலமைச்சர் கரூர் புறப்பட இருக்கின்றார். கரூர் சென்ற பிறகு முதலமைச்சர் அங்கே வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிய இருக்கின்றார். இரவு 10:15 மணியாகிவிட்டது. இப்பொழுதும் கரூர் நகரத்திலே அந்த அழுகுரல் சத்தம் இன்னும் ஓயவில்லை. தங்களுடைய தலையில் அடித்துக் கொண்டு அழக்கூடிய ஏராளமானவர்களை பார்க்க முடிகின்றது. குழந்தைகளோடு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டும் பலரும் குழந்தைகளோடு வந்திருந்தார்கள். அவர்களும் தங்களுடைய குழந்தைகளை பலர் இழந்திருக்கின்றார்கள். வயோதிகர்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பெண்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் நின்று கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்காக வந்திருந்த பெருமளவிலான தொண்டர்கள் அந்த பகுதியில் நின்று 60 பேர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.